ஐயத்தாகி ஹாஜா நாயகம் திரும்ப மதீனாவுக்கு சென்று ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்கிறார்கள். சலாம் சொல்லும் போது சில பாடல்கள் பாரசீக மொழியிலே படிக்கின்றார்கள். ஹாஜா நாயகத்தினுடைய தாய்மொழி சொந்த மொழி பாரசீகம், பார்சி மொழி. பார்சி மொழியிலே ரசூலுல்லாவை புகழ்ந்து படிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைக்குமுஸ் ஸலாம் யா சுல்தானல் அவுலியா வ யா வலியல் ஹிந்த் என்று சொன்னார்கள். சுல்தானுல் அவுலியாவே, அவுலியாக்களுக்கெல்லாம் அரசனானவரே, வலியுல் ஹிந்து இந்திய நாட்டின் வலியே, நீ அஜ்மீர் செல், அங்கிருக்கின்ற மக்களை இஸ்லாத்தின்பால் அலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹாஜா நாயகம் யோசிக்கிறார்கள். யார் சுல்தானல் அவுலியா என்று சொன்னார்களே, யா வலியல் ஹிந்த் என்று சொன்னார்களே, இதனுடைய தாற்பம் அறியம் என்ன? யா சுல்தானல் அவுலியா என்றால் அவுலியாக்களுக்கு அரசன். அது அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நம்ம பற்றி தெரியாது. ஆனால் வலியுல் ஹிந்த் என்றார்களே, இந்திய நாட்டின் வலி என்றார்களே. நான் இந்திய நாடல்லவே, நான் இஸ்பானிலே பிறந்தவன், இந்த அரபு நாட்டை சுற்றி கொண்டிருக்கின்றவன், ஏன் வலியுல் ஹிந்த் என்று சொன்னார்கள் என்று இவர்களுக்கு ஒரு சந்தேகம். அன்றிலோ படுத்துறங்குகிறார்கள் ஹாஜா நாயகம். கனவிலே தோன்றிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதுளம் பழத்தை காட்டி, நீ ஹிந்து இந்தியாவுக்கு போ, அஜ்மீருக்கு போ. நீ யோசிக்கின்றியா எப்படி போவதென்று? இதோ இருக்கிறது பாதை பாரு என்று இந்தியா படத்தை ஒரு மாதுளம் பழத்திலே காட்டினார்கள். டில்லிக்கு செல்லக்கூடிய வழியை கீறி காட்டினார்கள். அங்கிருந்து அஜ்மீர் செல்லக்கூடிய வழியை ரசூலுல்லாஹ் ஹாஜா நாயகத்துக்கு கீறி காட்டினார்கள் கனவிலே. காலையில் எழுந்தார்கள் ஹாஜா நாயகம். நாம் செல்ல வேண்டும் என்று கால்நடையாக ஒட்டகம் மூலமாக டில்லி வந்து சேர்ந்தார்கள். டில்லிக்கு வந்தால் அவருடைய பாசை